பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நிறைய வீடியோ கோர்ஸ் வாங்கி படிச்சிருப்பீங்க, யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் ஒரு சம்மை எடுத்து நம்ம சால்வ் பண்ண நினைக்கும் போது நம்ம மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிரும். ஃபீல் பண்ணியிருக்கீங்கல்ல? ஸோ இது பயம் இல்லை, சைக்காலஜியில் இதுக்கு பேர் தான் இல்யூஷன் ஆஃப் காம்பிடன்ஸ். அதாவது நாலேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸ் ட்ராப். சைக்காலஜியில் ஒரு ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட சைக்கிள் எப்படி ஆப்ரேட் ஆகுது தெரியுமான்னு கேட்டதுக்கு எல்லாரும் தெரியும்னு கான்ஃபிடண்டா சொன்னாங்க. அதே பீப்புள் கிட்ட இப்போ ஒரு பெண்ணையும் பேப்பரையும் கொடுத்து இப்போ அந்த சைக்கிளோட செயின் பெடல் வீலை கனெக்ட் பண்ணி டிரா பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதில் 90% ஆஃப் பீப்புள் தப்பாக தான் வரைஞ்சாங்க. ஏன் தெரியுமா? அவங்க பிரெயின் ஃபெமிலியாரிட்டியை மாஸ்டின் தப்பாக புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த இல்யூஷன் ட்ராப்பை தான் இப்போ நீங்களும் மாட்டிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கும்போது இது ஈஸியாக இருக்கே, அப்போ நம்ம படிச்சாச்சுன்னு உங்கள் பிரெயின் ஒரு ஃபால்ஸ் சிக்னலை அனுப்புது. ஆனால் பென் எடுத்து சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த வீலையும் பெடலையும் கனெக்ட் பண்ணவே தெரிலங்கிற உண்மையே புரியுது. சொல்யூஷனை பார்த்துட்டே இருந்து படிக்கிறது வேற, அதே நீங்களே பென் எடுத்து ஓனா யோசிச்சு நீங்களே சால்வ் பண்றது வேற. இங்க இக்னோரன்ஸை விட ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் எது தெரியுமா? இல்யூஷன் ஆஃப் நோயிங். வீடியோ பார்த்துட்டு நான் படிச்சாச்சுன்னு ஒரு இல்யூஷன்ல இருக்கீங்களா? அந்த இல்யூஷன்ல இருந்து வெளியே வாங்க. உங்க படத்துக்கே நீங்க ஆடியன்ஸா இல்லாம ஃபீல்ட்ல இறங்கி ஒர்க் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டே இருக்கிறது ப்ரிப்பரேஷனே கிடையாது. பென் எடுத்து சால்வ் பண்றீங்கல்ல, அதுதான் ரியல் ப்ரிப்பரேஷன். இன்னைக்கே இந்த ரியல் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இல்யூஷன் ட்ராப்ல மாட்டிட்டு இருக்கிற உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.